Hi bro, welcome to our channel. நம்ம இந்த வீடியோல வந்து நம்ம CNC ஷார்ப்னர்ல பயன்படுத்துகின்ற கட்டிங் டூல்ஸ் வந்து என்ன மெட்டீரியலால் செஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்பர் 1 ஹை ஸ்பீட் ஸ்டீல். இந்த ஹை ஸ்பீட் ஸ்டீல் வந்து நம்ம ட்ரில்லும் பார்த்திருப்போம், அதுக்கு அடுத்து வந்து டேப்பும் பார்த்திருப்போம். இந்த ரெண்டும் வந்து ஹை ஸ்பீட் ஸ்டீலால வந்து செய்யப்பட்டது தான். அதுக்கு அடுத்து வந்து நம்பர் 2 கார்பைடு, டங்ஸ்டன் கார்பைடு. இது வந்து அந்த ஹை ஸ்பீட் ஸ்டீலை விட ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கும். அதனால இது வந்து ரொம்ப ஹை ஸ்பீட் மிஷினிக்கு வந்து பயன்படுத்துவாங்க. நம்பர் 3 செராமிக். செராமிக் அப்படின்னாலே தெரியும், ஹீட் ரெசிஸ்டன்ஸ் உடையது, அதாவது வெப்பத்தை எதிர்கொள்ளும் அளவிற்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான் செராமிக். இப்போ வந்து ஒரு சில இன்செர்ட் வந்து ரன் ஆகும்போது ஃபயர் வந்து கிரியேட் பண்ணணும். அப்போ அந்த ஒரு இன்செர்ட் அல்ல டூலோட சிப்பப் ஆயிடும், கார்னர் வந்து சிப்பப் ஆயிடும். ஆனா இந்த செராமிக் வந்து செராமிக்கால் செய்யப்பட்ட ஒரு கட்டிங் டூல் வந்து அந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு இந்த செராமிக் செய்யப்பட்ட டூலுக்கு, கட்டிங் டூலுக்கு. நம்பர் 4 வந்து செர்மெட்ஸ். செர்மெட்ஸ் என்றாலே வந்து ஒரு நல்ல ஒரு பினிஷிங்காக வந்து பயன்படுத்துவாங்க. நம்பர் 5 டைமண்ட். டைமண்ட் வந்து நான் ஃபெரஸ் மெட்டீரியலுக்காக வந்து இந்த டைமண்ட் பயன்படுத்துவாங்க. நான் ஃபெரஸ் அப்படின்னா இரும்பு அல்லாத உலோகங்களுக்கு வந்து இந்த நான் ஃபெரஸ் மெட்டீரியல்ல செய்யப்பட்ட கட்டிங் டூல்ஸ் வந்து பயன்படுத்துவாங்க. நம்பர் 6 சிபிஎன். சிபிஎன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கா, அதாவது ரொம்ப ஹார்டா இருக்கக்கூடிய ஸ்டீலுக்கு வந்து இந்த சிபிஎன்னால செய்யப்பட்ட கட்டிங் டூல்ஸ் வந்து பயன்படுத்துவாங்க. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். மேலும் பல தகவல்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. ஓகே ப்ரோ.